ஏற்கனவே சென்னை சேலத்துக்கு தான் ரோடு இருக்கு, அப்புறம் எதுக்கு இன்னொரு ரோடுனர்? நான் தான் கேட்டேன், தமிழ்நாட்டில் இவ்வளவு கட்சி இருக்கு, அப்புறம் எதுக்கு நாம் தமிழர் அப்படின்னு. வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டு சோதனை நடத்தின போது கிளின்டன் இருந்தாரு நினைக்கிறேன், அவருக்கு பொருளாதார தடை விதிச்சாச்சு இந்தியாவுக்குன்னாரு. நம்ம ஆளுங்க கேட்கவே இல்லையே, நீ விதிச்சுக்கோ எனக்கு என்ன பிரச்சனை. அவங்களே பொருளாதார தடை வச்சுட்டு அவங்களே பொருளாதார தடை வாபஸ் வாங்கிட்டு. என்னடா அப்படின்னு அங்க இருக்க பிசினஸ் மேன்லாம் லாபிஸ் எல்லாம் சண்டை போயிட்டான். 140 கோடி பேர் மார்க்கெட் என்னது, நீ வேற நம்ம அவங்க நம்பி தான் பொழைச்சிருக்கோம். சைனாக்காரன் வாங்க மாட்டான், இந்தியாக்காரன் தான் ஏப்பா சாப்ப. ஓ இட்ஸ் அமெரிக்கன் பிராண்ட், யூனோ இந்தியன் பிராண்ட்ஸ் வரலாம் கிடையாது, அமெரிக்கன் பிராண்ட் யூஎஸ் அப்படின்னு நம்மால் தான் வந்தது. அது அமெரிக்கால இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் பிரமாதமான கம்பெனி. ஆனா அத மாதிரி உண்டாடும். யூஎஸ் தான் சார். நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், பாண்டே இன்னைக்கு பேசுவார், நாளைக்கு போயிடுவார், நாளைக்கு ஒரு பொண்ணு எங்க கொண்டு போயிடுவாரு, பையன் எங்க கொண்டு போயிடுவாரு, அதெல்லாம் தெரியாது நமக்கு. நம்ம பத்திரமா நமக்கு தானே. ஆனா இந்தியா அப்படிங்கிறத ஒரு மேட்டர் ஆஃப் பிரைடா மாத்தினது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும், என்னை உங்களுக்கு தெரியும், உங்களை எனக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய 80% ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். 10 மணிக்கு அவன் வீடியோ கால்ல வருவான், அதுக்கு முன்னாடி பராமரிச்சு போகணுங்கிறது எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு. இந்தியாவை ஒரு வேலைக்கார நாடு மாதிரி பார்த்துட்டு இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு அறிவார்ந்த நாடு, ஞான பூமின்னு 100 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வந்துருக்கு. தமிழ்நாடு இதுல எங்க இருக்குன்னு பார்க்கணும் நண்பர்களே. ஒரு அதிமுக ஆட்சி முடியக்கூடிய தருவாயில சென்னை சேலத்துக்கு ஒரு 10 வழி சாலை போடலாம் அப்படின்னா யாருமே கேட்காத கேள்வி எங்க அண்ணன் சீமான் கேட்டார். ஏற்கனவே சென்னை சேலத்துக்கு தான் ரோடு இருக்கு, அப்புறம் எதுக்கு இன்னொரு ரோடுனர்? நான் தான் கேட்டேன், தமிழ்நாட்டில் இவ்வளவு கட்சி இருக்கு, அப்புறம் எதுக்கு நாம் தமிழர் அப்படின்னு. ஏற்கனவே அவ்வளவு கட்சி இருக்குல்ல, அப்புறம் தயவு செய்து தமிழ்நாட்டில் அரசியல் பேசக்கூடிய யாரும் வில்லிவாக்கத்தை தாண்டுவதில்லை, தான் பெரிய பிரச்சனை. வில்லிவாக்கம் தாண்டி உலகம் இருக்குன்னே தெரியல. தயவு செய்து குஜராத்துக்கு போனதெல்லாம் போதும், அதெல்லாம் பழைய நியூஸ், லேட்டஸ்ட் நியூஸ். யூபிக்கு வந்து பாருங்க, உத்தரப்பிரதேச போய் பாருங்க தெரியும். சார் டிராக்டர் ஓடிட்டு இருந்த ரோட்ல போர் விமானத்தை இறக்குறான் சார், போர் விமானத்தை இறக்குறான். டிராக்டர் ஓடிட்டு இருந்த ரோடு அப்படியே பல 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 கண்ணாடி மாதிரி